ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் ஜெல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் 24K கோல்ட் ஃபேஸ் ஜெல் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கின்னை நல்லா க்ளோ படுத்தி ரேடியன்ஸாக நல்லா ஷைனாக வைக்கிறக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக ஹைட்ரேட்டாக வைக்கிறதுக்கு இந்த ஜெல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆன்டி ஏஜினிங் இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டி இந்த ஜெல்லில் இருக்குது. இந்த ஜெல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரப்பிங் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நான் ஒரு 50 கிராம் பிளெயின் ஜெல் தான் இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். இதில் நம்ம எந்த ஒரு ஃப்ளேவரும் ஆட் பண்ணாமல் பிளெயின் ஜெல், இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ஜெல்லேருந்து ஒரு 50 கிராமுக்கு நான் எடுத்துக்கிறேன். 50 கிராம்ஸ்க்கு நான் பிளெயின் ஜெல் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஆலிவேரா ஜெல் கூட எடுத்துக்கலாம். இந்த ஜெல் நம்ம கிளாஸில் சொல்லித்தரது தான். பிளெயின் ஜெல்ஸ் இந்த மாதிரி 20 டைப்ஸ் ஆஃப் ஜெல்ஸ் நமக்கு கிளாஸில் டீச் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் தான், நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 50 கிராம் ஜெல்லை மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 24K டஸ்ட் பவுடர்னு விற்கிது. அது 0.25 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். இல்லைனா இந்த 24K டஸ்ட் பேப்பர்னும் விற்கிது. நீங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. நான் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட பிளெண்டர் இருந்தால் அதில் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பூன்லேயே நல்லாவே மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் ஆயிரும். இது நல்ல ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குற ஒரு ஜெல்லு. இது ஒரு லக்ஸுரி ஒரு ஐட்டத்தில் வரும். இது லக்ஸுரி ஸ்கின் கேரில் வரும். இது நல்ல ஒரு ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆச்சுன்னா உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு ரேடியன்ஸாக இருக்கும். அந்த விங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். இப்போ நான் கொஞ்சமாக பிளெண்டர் போட்டுக்கிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகும். நான் கொஞ்சம் காஃபி பிளெண்டர் மட்டும் லைட்டாக போட்டுக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலே அது நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜெல் மேக்கிங் நீங்கள் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவேன். இப்போ இதில் நான் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எங்கேயுமே அந்த பவுடர் தங்கிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில், லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஜெல்லை அதிகமாக எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். நான் ஒரு 3 ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேணால் நீங்கள் விட்டமின் இ ஆயில் கூட எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு 3 ட்ராப்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் குங்குமாதி ஆயில் ஒரு 3 ட்ராப்ஸ்க்கு எடுத்துக்க போகிறேன். இது எல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்க. பட் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் மட்டும் 3 ட்ராப்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். நான் குங்குமாதி ஆயில் ஒரு 3 ட்ராப்ஸ்க்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த குங்குமாதி ஆயிலை நம்ம ஒரு 30 ஹெர்ப்ஸ்க்கு மேலே நம்ம போட்டு பண்ண குங்குமாதி ஆயில். ஸோ அது நல்ல ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அது இந்த ஜெல் பேஸ் போது நம்ம ஸ்கின்னை ஈஸியாக அப்சர்வ் ஆகி அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம ஜெல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அந்த பிளைன் ஜெல்லில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணனால நம்ம இதில் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்மளோட 24K கோல்டு ஃபேஸ் ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம என் ஹேண்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுற பாருங்கள். நீங்கள் லைட்டாக எடுத்தாலே நல்லாவே அப்சர்வ் ஆகும். ஸ்கின்குள் நல்லா பெனிட்ரேட் ஆகும். இந்த ஜெல்லை நீங்கள் நைட் டைம் கூட அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு மார்னிங் கூட வாஷ் பண்ணலாம். இது நீங்கள் ரெகுலராக பண்ண உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா க்யூர் பண்ணும். நம்ம ஜெல் பேஸில் செய்கிறதுனால இது ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகி நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த ஜெல்லை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். அந்த கண்டெய்னர் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் நல்லா ரப்பிங் ஸ்ப்ரே போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் அந்த ஜெல்லை மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்ககிட்ட பிளெயின் ஜெல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆலிவேரா ஜெல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.